பார்த்தீங்கன்னா 3.10 compute the intensity of the magnetization of the bar magnet whose mass the magnetic moment and density. அப்போது ஒரு மேக்னெட் வந்து ஒரு பார் மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் பண்ணுறோம். ஸோ அந்த மேக்னெட்டோடைய மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியலுடைய மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது 200 கிராம். அதோட போஸ்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட் பிஎம் வந்து 2 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் அண்டு அதோட டென்சிட்டி வந்து 8 கிராம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்தாச்சு. ஓகே பார்க்கலாம். இப்போ நமக்கு மாஸ் வந்து என்னது 200 கிராம் சொல்லிட்டா டென்சிட்டி வந்து 8 கிராம் சென்டிமீட்டர் ஸ்கூப். 8 கிராம் வந்து நம்ம போடக்கூடாது, ஏன்னா எஸ்ஐ யூனிட் வந்து கிலோகிராம். ஸோ 8 கிலோகிராம் மாற்றுங்க, 8 × 10⁻³ கிலோகிராம் மாறிடும். சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து மீட்டர் ஸ்கூப்னு மாற்றுங்க, அப்போ 10⁻6 மீட்டர் கியூப் அப்படின்னு வரும். 10 பவர் என்னது நமக்கு 6 மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். தென் ஃபோர்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மீட்டர் கியூப்னு இருக்குது, அப்போ 10⁻2 × 10⁻2 × 10⁻2 என்னது 10⁻6 ஆகிடும். ரைட். அடுத்தது ஃபோர்ஸ் ஸ்ட்ரென்த் பிஎம் இஸ் ஈக்குவல் என்னது 2 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் அப்படி கொடுத்தாச்சு. ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் எம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். டென்சிட்டி அப்படின்னு என்னது மாஸ் டிவைடட் பை வால்யூம் அப்படின்னு போடுவீங்களா. ஓகே, இது வந்து வால்யூம் கண்டுபிடிக்கலாமா. அப்போ வால்யூம் அப்படிங்கிறது என்னது மாஸ் டிவைடட் பை டென்சிட்டி அப்படின்னு கிடைக்கும். அப்போ மாஸ் 200 கிலோகிராம மாற்றுங்க, 10⁻³ கிலோகிராம். ஓகே, டென்சிட்டி நம்ம இங்கே கன்வெர்ட் பண்ணிட்டோம், 8 × 10⁻³ × 10⁻6 மீட்டர் கியூப்னு போட்டாச்சு. இது என்ன நம்ம கால்குலேஷன் போட்டால் வால்யூம் V = 25 × 10⁻6 மேலே வச்சுனா 10⁻6 மீட்டர் கியூப்னு கிடைக்கும். ஸோ இப்போ டென்சிட்டி அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலுடைய வால்யூம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரைட். அடுத்தது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அவங்க கண்டுபிடிக்க சொன்னது. இன்டென்சிட்டி கண்டுபிடிக்காமா. இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷனுடைய ஃபார்முலா என்னது M = மேக்னெட்டிக் மூமெண்ட் டிவைடட் பை என்னது வால்யூம். ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட் டிவைடட் பை வால்யூம். அதனால தான் நம்ம வால்யூம் கண்டுபிடிச்சோம். ஏன்னா மேக்னெட்டிக் மூமெண்ட் நமக்கு தெரியும் என்னது 2 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் நமக்கு தெரியும். அப்போ வால்யூம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சப்ஸ்டிட் பண்ணுங்க, 2 / 25 × 10⁻6 போட்டிங்கன்னா ஆன்சர் நமக்கு 0.8 × 10⁻5 ஆம்பியர் பவர் -1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது ஒரு சம், முக்கியமான சம் தான், நாங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த சம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.11 என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் த ரிலேஷன் B = μ0 H வெக்டர் + M வெக்டர் ஸோ தட் m = μr - 1 அப்படின்னு சொல்லி காட்டுறோம். அதாவது இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி அந்த ஈக்குவேஷன் வந்து m வந்து μr - 1க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச மேக்னெட்டிக் என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தாங்க, எதை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B = என்னது μ0 என்னது B = μ0 என்னது H வெக்டர் + M வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சது என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா m = என்னது m/h அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஸோ நமக்கு மேக்னெட்டிக் மெட்டீரியல் படிச்சிட்டோம். m = என்னது m/h அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து m வேணும்னு என்னது m × hன்னு வரும். ஸோ இப்போ ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இது நமக்கு கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன். இது மேக்னெட்டிக் சஸ்பெக்டியோடைய ஃபார்முலா m = m/h. ஓகே, ஸோ இது வந்து m கண்டுபிடிங்க. m கண்டுபிடிச்சி m × hன்னு கிடைக்கும். கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ B = என்னது μ0 × h அப்படியே இருக்குது. எம்க்கு வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ணுறீங்க m + h அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டுமே h காமனாக இருக்குது. ஸோ h எடுத்துருங்க. B = μ0 h × m அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஹச்ங்கிறது நமக்கு இங்கே மேக்னடைசிங் ஃபீல்டு, அது நம்ம யூஸ் பண்ணாமல் விடலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி வேர் என்னது மியூ அப்படிங்கிற மீடியம் இஸ் ஈக்குவல் டு μ0 × m + 1 அப்படின்னு எடுத்துக்கோம்னா. ஓகே, அதாவது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்படியே எப்படி மாற்றிட்டோம் பர்மியபிலிட்டி. அதாவது B = மியூ அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு தெரியும். B = என்னது எக்ஸ்ட்ரா சிம்பிளாக எதை எடுத்துகிட்டு மியூ = என்னது BH அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ B வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது μH ஈக்குவல். அப்போ HH கேன்சல் ஆகிடும். அப்போ மியூ அப்படி எடுத்துக்கோங்க. அப்போ மியூ = μ0 × m + 1 அப்படின்னு கிடைக்கும். இந்த μ0 கீழே கொண்டு போயிட்டிங்கன்னா m + 1 என்னது μ/μ0 கிடைக்கும். ஓகே, μ/μ0 ஓட ஆன்சர் என்ன படித்தோம், ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டின்னு படிச்சிங்க. பர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியம் டு பர்மியபிலிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஃபேஸ். பர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியம் டு பர்மியபிலிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஃபேஸ் வந்து நம்ம என்ன படித்தோம், ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி. அப்போ இதை நம்ம என்னென்னு மாற்றிக்கலாம், μrன்னு மாற்றிக்கலாம். அப்போது m வேணும்னா +1 ஈக்குவல் அந்த சைடு போச்சுன்னா -1 வரும். அப்போ m = μr - 1 அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் கொண்டாந்தாச்சு. எதை பயன்படுத்தி இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகே, அடுத்த சம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் சம் 3.1312 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டூ மெட்டீரியல்ஸ் ஓகே அந்த மெட்டீரியல் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்டு ஒய். ஸோ இது ரெண்டையுமே கொண்டு போய் நம்ம ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா மேக்னெட்டிக் மெட்டீரியல் கன்வெர்ட் பண்ணுறோம். என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு கொண்டு போய் வச்சுருக்கோன்னு கேட்டிங்கன்னா 1000 ஆம்பியர் மீட்டர் per -2 வச்சுருக்கோம். ஓகே இதோட இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் மெட்டீரியலுக்கு வந்து 500ன்னு சொல்லிட்டாங்க, ஒய் மெட்டீரியலுக்கு வந்து 2000 சொல்லிட்டாங்க. இதை கொண்டு போய் இந்த 1000 ஆம்பியர் மீட்டர்ஸ்க்கு per -1 வச்சா எந்த மெட்டீரியல் ஈஸியாக மேக்னடைசைஸ்டு ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ விச் மெட்டீரியல்ங்கிறது ஈஸிலி மேக்னடைசைஸ்டு அப்படின்னு கேட்கலாம். அப்போ சசபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் எக்ஸ் அவருடைய ஃபார்ம் என்னது? சசபிலிட்டி ஃபார்முலா படிச்சிட்டோம். m is equal to m/h. ஓகே அப்போது m/h is equal to m வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 500 கொடுத்துட்டாங்க, டிவைட் பை h என்னது 1000. ஸோ டிவைட் பண்ணால் 0.5 கிடைக்குது, யூனிட் கிடையாது, அதனால் யூனிட்டை போட்டுறாதீங்க. அடுத்தது சசபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் ஒய் கண்டுபிடிக்கலாமா? சேம் அதே ஃபார்முலா தான், 2000 போடணும். ஏன்னா ஒய் மெட்டீரியலுடைய சசபிலிட்டி 2000, எக்ஸ் மெட்டீரியலோட சசபிலிட்டி என்னது 500. அப்போ 2000 டிவைட் பை 1000 போட்டால் நமக்கு என்ன வரும் 2ன்னு கிடைக்கும். அப்போது எது நமக்கு அதிகமாக இருக்குது? ஒய் இஸ் கிரேட்டர் தேன் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கா? அப்போ சின்ஸ் சசபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் ஒய் இஸ் கிரேட்டர் தேன் of material x, so material y can be easily magnetized than of என்னது x விட நமக்கு எது ஈஸியாக மேக்னடைசைஸ் பண்ணலாம்? y வந்து ஈஸியாக மேக்னடைசைஸ் பண்ணலாம். இதெல்லாம் 1 மார்க் அதிகமாக கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சம்மந்தமாக பார்த்துக்கோங்க. இந்த 3 சம் போட்டு பாருங்கள்.